cash received on work certify எவ்வளோ பர்சன்டேஜ்க்குங்க 80%க்கு தானே ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ 80%. ஓகேவா? ஸோ சர்டிஃபை பண்ணது நம்மளுக்கு 80% வந்திருக்கு. கேஷ் ரிசீவ்டும் 80% தான். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? 80,000. ஸோ 80,000 into 2/3 என்ன வருதுங்க? 53,333.33 into 80% into 80%. அப்போ என்ன வருதுங்க? 42,667 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 42,667. ஓகேவா? இவ்வளோதான் ப்ராஃபிட் வருது. ஓகேவா? ப்ராஃபிட் கிரெடிட்டட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிசர்வ் எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் kept in reserve. ஓகேவா? அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 80,000 நம்மளுக்கு நார்மல் ப்ராஃபிட்னு சொல்லிட்டோம். அதில் 42,667 போக வரதா நம்மளுக்கு என்னங்க? ரிசர்வ். ஸோ 80,000 minus 42,667. ஸோ அப்போ 37,333. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ரிசர்வாக வைக்கணும். இது வந்து ஃபஸ்ட் கேஸ்க்கு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுங்க? செகண்ட் அண்ட் தேர்ட் கேஸ்க்கு போகணும். ஓகேவா? when second case. ஓகேவா? when contract price is rupees 5,50,000. ஓகேவா? இப்போ 3 லேக்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இப்போவும் போடணும். ஸோ கான்ட்ராக்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 2,50,000 டிவைடட் பை 3,50,000 பதிலாக என்ன பண்ணுங்க? 5,50,000 இன்ட்டு 100. 2,50,000 divided by 5,50,000 into 100. இப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45%. 45.45. ஓகேவா? அப்போ பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ 50% வருதா? இங்கே பாருங்கள், இது வந்து 83 அப்படிங்கிறப்போ எபோவ் 50 இருந்துச்சு. இப்போ இது வந்து நம்மளுக்கு என்னங்க? பிலோ 50%. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? கொஞ்சம் மாற்றம் ஒரு பர்சன்டேஜ் மட்டும். ப்ராஃபிட் டு பி credited to profit and loss account equal to nominal profit into 1/3. ஓகேவா? 1/3 into cash received divided by அதே work certified. அவ்வளோதான். ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் போதுமா? ஸோ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது? எவ்வளோங்க? 80,000 into 1/3 into work certify எவ்வளோங்க? 80% தான். ஸோ 80,000 into 1/3 26667 இல்லைன்னா 66667 வச்சுக்கோங்க. இன்ட்டு 80%. இன்ட்டு 80%. இப்போ என்ன வருதுங்க?
21,333. 21,333. ஓகேவா? ஸோ அப்போது ரிசர்வ் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ரிசர்வ் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். 80% அப்படின்னு இந்த ப்ராஃபிட் கெப்ட் இன் ரிசர்வ் 80 மைனஸ் இந்த அமௌண்ட்டுன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி 80 மைனஸ் 21,333. ஸோ அதை profit kept in reserve. ஓகேவா? ஸோ எவ்வளோங்க? 80,000 ப்ராஃபிட் இருக்குது, மைனஸ் 21,333. மைனஸ் 21,333. $80,000 minus 21,333. 58,667. 58,667. ஓகேவா? இது என்னங்க? ப்ராஃபிட் kept in reserve. ரிசர்வ் வச்சிருக்க வேண்டியது. ஓகேவா? அடுத்தது தேர்ட் கேட்டகரி. ஓகேவா? ஸோ அது என்னங்க? when contract price is rupees 12 lakh இருக்கிறப்போ. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் பர்சன்டேஜ் போட்டு பார்க்கணும். ஸோ ஒர்க் 35%. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வருங்க? ஒர்க் 35% அப்படின்னு போடும்போது 2,50,000 divided by 12 lakh into 100. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு பார்க்கலாம். 2,50,000 divided by 12 lakh into 100. ஸோ 20.83 வருது. ஸோ 20.83%. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 25% வருது. ஓகேவா? ஸோ பிலோ 25%. ஸோ இப்போ பிலோ 25% அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபரே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் இருக்கிற நாமினல் என்ன ப்ராஃபிட்டோ அதை வந்து என்ன பண்ணுங்க, ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ பிலோ அப்படிங்கிறப்போ அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினல் ப்ராஃபிட் is to be kept in reserve. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் எவ்வளோ ரிசர்வ் வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ரிசர்வ்ங்க? 37,333. 37,333. ஓகேவா? ஆப்ஷன் 2 கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து ஸோ இது வந்து நம்மளுக்கு 3 lakh இருக்கிறப்போ. ஸோ இது வந்து நம்மளுக்கு 5,50,000 இருக்கிறப்போ எவ்வளோ வருதுங்க ரிசர்வு? 58,667 வருது. ஆப்ஷன் 3 வந்து 12 lakh இருக்கிறப்போ ரிசர்வ் வந்து என்னங்க? பிலோ 25% அப்படிங்கிறதுனால இந்த 80,000 என்ன ப்ராஃபிட் வருதோ அந்த ப்ராஃபிட் அப்படியே ரிசர்வாக வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னங்க? above 50%ங்கிறதுனால. ஸோ இது வந்து பிலோ 50%. ஸோ இது வந்து என்னங்க? பிலோ 25%. அவ்வளோதான். இதை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.